கும்பகோணத்திலிருந்து தென்மேற்கு திசையில 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பட்டீஸ்வரம் இருக்கும். அதாவது வாலியை மறைந்திருந்து அழித்து யுத்த தர்மத்தை மீறியதனால், அதற்கு வந்து சாயகத்தை தோஷம் பெற்ற ராமபிரான் வந்து அதனை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இந்த கோவில்ல வந்து பிரதிஷ்டை செய்த சிவன் வந்து தேனிபுரீஸ்வரர்ன்னு பேர். சிவனுக்காக திருக்கோயில் என்றாலும், இந்த ஆலய வடக்கு வாசல் சனி சந்நிதியில சங்கு சக்கராச்சாரியாய், அதாவது சங்கர சக்கராரியாய், மிககடன் தலைமையில சிம்ம வாகனியை அஷ்ட புஜங்களுடன் சாந்த ரூபிணியாய் வந்து துர்கா பரமேஸ்வரி, விஷ்ணு துர்க்கை, ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு நவசக்தி நாயகியாக, நவயோக நாயகி, நவகோடி நாயகி என்றெல்லாம் பேரை வச்சு அமர்ந்துள்ள துர்க்கை தான் முக்கியமாக போற்றப்படக்கூடிய ஸ்தலம். பொதுவாக மனிதனை ராகுவும் கேதுவும் தான் ஆட்சி செய்வதாக கூறப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த ராகுவை ஆட்சி செய்பவள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டீஸ்வரன் துர்க்கை. ஸோ இந்த ஜாதகத்துல ராகு தோஷம் உள்ளவர்கள், ராகு திசை புத்தி நடப்பவர்கள் 9 வாரங்கள் வந்து செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை காலங்கள்ல 9 தீபங்கள் 9 முறை அர்ச்சனை பண்ணி